வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நட்பை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். நட்பில் இன்றைக்கி ஒரு ரகசியம் தான் சொல்கிறேன். வயசானவங்க உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையிலேயோ வீட்டிலேயோ இருந்தால் அவங்களுடைய பழைய காலத்து நண்பர்களை வர வச்சு பேச வைங்க. இவங்க பேசுகிறதுனால அவங்க என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு 80 வயசு 90 வயசு ஆனது மறந்து தனக்கு இளமை வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். தன்னையும் ஒருத்தன் வாடா போடான்னு கூப்பிட்றானே அப்படின்னு அந்த மகிழ்ச்சி அவங்கள வாழ வைக்கும். உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தால் கூட இந்த செயலை செஞ்சிங்கன்னா அவங்களுடைய போக போகிற உயிர் கொஞ்ச நாள் இருக்க வைக்கும். இந்த நட்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. சரி, இப்போ இந்த நட்பு கதைக்கு வருவோம். நம்ம சங்ககால கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு நிஜமாகவே கண் கலங்க வைக்குங்க. இந்த கதையில் இருக்கிற அந்த அன்பு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்போ நான்லாம் சொல்கிற நட்பு எல்லாமே பார்த்து பழகின நட்பு தான். ஆனால் இந்த நட்பு பார்க்காம இருக்கிற நட்பு. பிசிராந்தையார் ஏதோ ஒரு ஊரில் இருக்கார், இந்த கோப்பெருஞ்சோழர் வேறு ஊரில் இருக்கார். ஆனால் 2 பேரும் பார்த்துக்கினதே இல்லை. இந்த கோப்பெருஞ்சோழனுக்கு ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து புலவர் வந்துட்டு அவர் வாயிலேருந்து பிசிராந்தையார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா, இந்த வாட்டி அவர் என்ன பாடல் எழுதினார், என்ன விஷயத்தை பற்றி சொன்னார், என்ன பேசினார், இதை பற்றியெல்லாம் விசாரிப்பார். அவர் எப்படி இருப்பார்ன்றது கூட தெரியாது. அதே போல் பிசிராந்தையாரை ஏதாவது புலவர்கள் பார்த்தாலும், என்ன கோப்பெருஞ்சோழனை பார்த்துட்டு வரீங்களா, நல்லா இருக்காரா, இப்போ எந்த போருக்கு போனார், என்ன வெற்றி பெற்றார், அவர் ஆரோக்கியமாக இருக்காரா, நல்லா இருக்காரா, அவர் குடும்பம் எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றியும் விசாரிப்பாங்க. இது ஒரு அருமையான நட்பு. இந்த கோப்பெருஞ்சோழன் இவருக்கு 2 மகன்கள். இவர் மிகப்பெரிய வீரன் அரசன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அரசர் நிறைய நாடுகளை வெற்றி பெற்று குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அவருடைய 2 பையன்களுக்கும் இதுதான் பிரச்சனை. அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சாலே பையன்களுக்கு இதுதான் பிரச்சனை. யாருக்கு எந்த நாடு ஆட்சி பண்ணுறது அப்படின்னு. அவர் அமைதியாக தான் இருக்கார், ஆனால் பையன்களுக்குள்ள சண்டை. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நிறைய நாள் நடந்தது. அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் ஆட்சி பண்ணுவேன், இல்லை நான் தான் ஆட்சி பண்ணுவேன், நீ அந்த பக்கம் பண்ணு, நான் இந்த பக்கம் எடுத்து, இல்லை நான் மொத்தம் ஆட்சி பண்ணுவேன். இந்த தகராறு பெருசாக போயிடுச்சு. அப்பா காது வரைக்கும் போயிடுச்சு, கோப்பெருஞ்சோழன் வரைக்கும் போயிடுச்சு. அவரும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு, தப்புப்பா, நான் உங்களுக்கு சண்டை போட கற்றுக் கொடுக்கல, நாட்டை எப்படி ஆட்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 பேரும் ஒத்துமையாக ஆட்சி பண்ணிங்கன்னா நமக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. நீங்கள் சிறப்பாக ஆட்சி செய்யுங்க, பெரியவங்க கிட்ட கேட்டு ஆட்சி செய்யுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த பசங்க சண்டை போட ஆரம்பித்தாங்க. மன்னருக்கு கோபம்தான் அதிகமாச்சு. இதனால் மற்ற நாடுகள் நம்மளை கேவலமாக நினைக்க ஆரம்பிக்கும். இதில் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். இந்த மன்னர் கோவப்பட்டு நான் வடக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். வடக்கு இருக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல வடக்கு பக்கம் படுக்கக்கூடாது. வடக்கு பக்கம் ஏன் படுக்கக்கூடாதுன்னா அதிர்வலைகள், காந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இதனால் இரத்த ஓட்டம் அதிகமாக மூளைக்கு போகும். மூளை செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும். மனக்குழப்பம், மனப்போராட்டம் இதெல்லாம் அதிகமாக வரும். இதனால் மனநிலை சரியில்லாமல் போகும். கடைசியில் அது மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். அதுக்காக தான் வடக்கு பக்கம் படுக்கக்கூடாது. ஏன்னா அதிர்வலைகள், காந்த அதிர்வலைகள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி உங்கள் மனநிலையை மாற்றிடும். அதுக்காக தான் வடக்கு பக்கம் படுக்கக்கூடாது. இவர் வடக்கு இருத்தல் அப்படின்றது இவங்களை பொறுத்த வரைக்கும்
அந்த வடக்கு பக்கம் ஈசன் இருக்கிற இடம். கடவுளை நோக்கி நம்ம உயிரை விடுறது அப்படின்றது இவங்களுடைய கொள்கை. இது எதுக்கு செய்வாங்கன்னா, ஒரு நாடு இப்போ அரசாட்சி ஒரு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாட்டை வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த அரசர்கள் அத்தனை பேரையும் தான் கூட போருக்கு கூட்டிகிட்டு போன அத்தனை பேரில் சிலரை இழந்துட்டு இந்த அரசர் வந்துட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா போரில் உயிர் போகிறது சகஜம்தான். ஆனால் மொத்த பேர் இறந்த பிறகு, அதாவது இந்த போருக்கு போன அத்தனை பேரும் இறந்த பிறகு அரசர் தனியாக நாட்டுக்கு வந்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாதுங்க. வெற்றி பெற்றுட்டேன், அத்தனை வீரர்களையும் பலி கொடுத்து நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு அரசன் நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படியே வந்தால் முதல் அடி ராணியோடதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லா உயிரையும் இழந்துட்டு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. இதை விட அரசர் என்ன பண்ணுவார், நாட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு அந்த மான பிரச்சனைக்காக நான் வடக்கு இருக்க போகிறேன், அதாவது இத்தனை பேரை உயிரிழந்து வாங்கின அந்த வெற்றி எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு அவர் வடக்கு இருக்கிறது அப்படின்னா எதுவும் சாப்பிடாமல் ஆற்றங்கரையோரமாக போய் மண்ணெல்லாம் கூச்சி அது மேலே உட்காந்துருவாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதாவது அவங்க விரும்பி அவங்களுடைய உயிரை இழக்கக்கூடியது தான் வடக்கு இருத்தல். அதை விட இன்னொருத்தர் கையில் அகப்படுறாங்கன்னா உடனே அந்த போர்க்களத்திலே, இப்போ போரில் போகிறாங்க, அந்த எதிராளி அரசர் மொத்த வீரர்களையும் கொன்னுட்டு இவரை கைது பண்ண வரும்போது அவர் வடக்கு இருக்கிறேன்னா அவர் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஏன் வடக்கு இருக்கிறாரு அப்படின்னா, இன்னொருத்தர் கையில் அகப்படுறதுக்கு பதிலாக நான் என் உயிரை தியாகம் பண்ணுறேன் அப்படின்றது கௌரவமான முடிவு. அதை தான் இந்த அரசர் செய்கிறார். எதுக்காக? தன்னுடைய மகன்கள் நாட்டுக்காக இப்படி கேவலமாக சண்டை போட்டு என்னுடைய மானம் போகிறதுக்குள்ளே நான் வடக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். வடக்கு இருக்கிறது அப்படின்னா உயிரை கொடுக்க போகிறேன், தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு. இந்த நேரத்தில் அவருக்கு உயிர் நண்பர்கள் அல்லது சில பிரியமான அமைச்சர்கள் இருந்தால் அரசர் கூட போய் உட்காந்து அரசருக்காக உயிர் தியாகம் பண்ணுவாங்க. வடக்கு இருக்கிறதுக்கு அத்தனை பேரும் போய் உட்காந்துப்பாங்க. இவரும் அப்படிதான் இனி உயிர் வாழ விருப்பமில்லை அப்படின்னு நினச்சி கங்கை கரைக்கிட்ட மணல் மேலே வடக்கு பார்த்தபடி உட்காந்துட்டார். அவருடைய உயிர் போகிற வரைக்கும் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இது அந்த காலத்து மன்னர்களுடைய பண்பு. இவங்க போரில் தோற்று போனாலும் நாட்டுக்கு திரும்பி வரமாட்டாங்க, அங்கேயே வடக்கு இருப்பாங்க. வீரர்களை பறி கொடுத்துட்டா இவங்க மாத்திரம் தனியாக வரமாட்டாங்க. மக்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு அவமானம். அதை விட வடக்கு உட்காந்துட்டாங்கன்னா மக்கள் அத்தனை பேரும் அவர் மேலே மரியாதை செலுத்துவாங்க. இந்த உயிர் போகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இவர் அப்படி தான் உட்காந்துட்டார். இவர் கூட விருப்பமான எல்லா உறவினர்களோ இல்லை மனைவி விருப்பப்பட்ட மனைவியோ எல்லாரும் உட்காந்துருவாங்க. இந்த மகன்கள் ஆட்சிக்கு சண்டை போடுறது இந்த மன்னருக்கு அவமானமாக இருந்தது. இதனால் இவர் வடக்கு பார்த்து உட்காந்துட்டார். மந்திரிகள் உறவினர்கள் எல்லாரும் அந்த மணல் மேட்டுக்கு வந்துட்டாங்க. வெயில் அதிகமாச்சு, மணல் கொதிக்குது. அரசர் உட்காந்துட்டு இருந்தார். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தார். நீண்ட நாள் அரசர்கிட்ட உதவி வாங்கினவங்க நண்பர்கள் இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தராக உட்காந்துட்டாங்க. அந்த அனல் தாங்க முடியல. இப்போ அங்கேருந்து ஒவ்வொருத்தராக எழுந்து மெதுவாக கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் இந்த கோப்பெருஞ்சோழனுடைய அமைச்சர் பொத்தியார் வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அரசர் ஏன் மூளை குழம்பிடுச்சா? பிள்ளைங்க சண்டை போட்டால் போட்டுட்டு போகிறாங்க,
இவர் இன்னும் அழகாக ஆட்சி செஞ்சுட்டு போகலாம். அந்த பிள்ளைகளுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டு இவர் அழகாக உட்காந்து ஆட்சி செய்யலாம். ஆனால் இதை ஒரு மானக்கேடுன்னு நினச்சிக்கிட்டு வடக்கு இருக்கிறாரு. இந்த மண்ணோட சூடு வேற தாங்க முடியல. இவர் எப்போ உயிர் போகிறது? இவர் உயிர் போகிற வரைக்கும் நம்மளும் இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படின்னு எப்போ நாட்டுக்கு திரும்பி போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் இவர் உயிர் இருக்கிற வரைக்கும் அரசர் தானே, அதனால் அவர் சொல்ல மீறக்கூடாது அப்படின்னு மௌனமாக நின்றுட்டுருக்காரு. கால் வேற கொதிக்குது. அரசர் உடனே திரும்பி பார்த்து, பொத்தியாரே, பிசிராந்தியாருக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ, அரசே, ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நாள் உங்களால் பலன் அடைஞ்சவங்க, இவ்வளோ நாள் உங்கள் கூட உண்மையாக உயிராய் இருந்தவங்க எல்லாருமே உங்கள் கூட இறக்கிறதுக்கு விரும்பலை. ஒவ்வொருத்தராக எழுந்து போகிறத பார்த்தீங்க. இதில் முன்ன பின்ன தெரியாத இந்த பிசிராந்தையார் எப்படி உங்களுக்காக உயிர் துறக்கிறதுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சிரித்தார். அந்த சிரிப்பு அந்த அரசருடைய காதில் பட்டது. இருந்தாலும் அவருக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவர் தன்னுடைய நண்பர் மேலே அத்தனை நம்பிக்கை அவருக்கு. அந்த நம்பிக்கை அவர் இதயம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. எனக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி வச்சுருங்க, என் நண்பர் வந்தால் இந்த இடத்துல தான் உட்காரணும் அப்படின்னார். இப்போவும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த அமைச்சர் பொத்தியார், என்னுடைய நண்பர் வருவான், அவன் வந்தால் இந்த பக்கம்தான் உட்காரணும் அப்படின்னார். சரி, இறக்க போகிறவருடைய அரசருடைய விருப்பம், நம்ம செய்ய மாட்டேன்னா அவர் உயிருக்குது, எழுந்திரிச்சு நம்மளுக்கு தண்டனை எதனா கொடுத்துருவார் அப்படின்னு அவர் சொன்ன இடத்துலையே ஒரு குழியை தோண்டி அந்த இடத்துல மணலெல்லாம் சரி பண்ணி அவர் உட்கார்ற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அரசே, எங்களால் இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியல, காலெல்லாம் சுடுது, நாங்கள் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறோம் அப்படின்னார் இந்த அமைச்சர். மற்றவங்களும் சொல்கிறாங்க, உண்மைதான், எங்களால் இங்கே நிற்க முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தராக கிளம்பி அப்படியே அந்த மணலுக்கு அந்த பக்கமாக போய் நின்றுட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. அரசர் இறக்க போகிறாரு, இதில் நம்மளும் ஏன் இந்த அனலில் போய் நிற்கணும்? ஆனால் இவர் எப்போ இறப்பாருன்னு தெரியாது. ஏன்னா உயிரோட இறக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம். அதை தான் இந்த அரசர் செய்ய போகிறாரு. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் இறக்க போகிறாருன்றதுனால இவங்கெல்லாம் கேலியாக சிரிச்சுக்கிட்டோம் பேசிக்கிட்டோ இருக்காங்க. ஒரு மனிதன் வராரு, ஒரு ஏழை, கையில் ஒரு பையை எடுத்துக்கிட்டு வேகமாக நடந்து வராரு. ஐயா, ஒரு நிமிஷம், கோப்பெருஞ்சோழன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் சிரிப்பு. கடைசி நேரத்தில் ஏதாவது உதவி வேணும்னு வந்துட்டியா? அந்த ஆள் உயிர் போகிற நிலையில் இருக்கார், நீ யார், எதுக்காக கேட்குற, உனக்கு அவர் தெரியுமா? நான் தாங்க பிசிராந்தியார் அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறார். அவர் உயிர் போகிறதுக்குள்ளே அவரை நான் பார்க்கணும், அவங்க கூட உட்காந்து வடக்கு இருந்து அவங்க கூட உயிர் விடணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றார். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நமக்கே உடம்பு சிலுக்குது. ஆனால் அங்கே அந்த நம்ம கோப்பெருஞ்சோழன் உயிர் போயிட்டே இருக்கு. இந்த பிசிராந்தியார் கேட்டதுமே, பேரை கேட்டதுமே, இவங்க இது வரைக்கும் பார்க்காத அந்த நட்பை பார்த்து கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு அத்தனை பேருக்கும். இவ்வளோ நாள் இந்த அரசர் கூட வாழ்ந்திருக்கோம், இந்த அரசர் கூட இருந்திருக்கோம், அவருடைய நன்மையில் எடுத்திருக்கோம், நமக்கு வாழறதுக்கு வழி செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி இறக்க போகிறாருன்னும் போது நம்மளே ஓரம் வந்துட்டோம். ஆனால் இந்த பிசிராந்தியார் எவ்வளோ அன்பாக ஏதோ ஒரு நாட்டில் இருந்தவர், என்னுடைய மனசு சொல்லுச்சு அவனுக்கு ஏதோ நடக்குது, நீ உடனே போய் அவனை பாருன்னு, அதுக்காக தான் வந்தேன், எனக்கு அவன் உயிர் போக போகிறது என் மனசுக்கு தெரியுது. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன்.
அவருடைய மனசுக்கு தெரியுதான், அவருடைய உயிர் போக போகுதுன்றது தெரியுது. எங்கே இருக்கான், எனக்கு சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு இவர் கேட்குறாரு. இவங்களால பதில் பேச முடியாமல் அந்த இடத்த காமிச்சதுமே அவர் நேரடியாக போய் அந்த இடத்துல அவருக்கு ஏற்கனவே போட்டு வச்சிருக்க அந்த இடத்துல கோப்பெருஞ்சோழன் பக்கத்தில் உட்கார்ந்து, நான் தான் பிசிராந்தையார் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது உயிர் போகிற மன்னன் கண் கலங்கியபடியே எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என் நண்பன் எனக்கு ஒரு துன்பம்னதுமே ஓடி வந்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே அப்போ தான் பார்க்குறாங்க. சுற்றி இருந்தவங்க அத்தனை பேருடைய கண்ணும் கலங்குதுங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, பேசினதே இல்லை. இவருடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது, என்னுடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த பிசிராந்தையார் பாண்டிய நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரித்து அவரை பார்த்து அப்படியே கண் கலங்க அவருடைய உயிர் போய்கிட்டே இருக்குது, இவருடைய உயிரும் போய்கிட்டே இருக்குது. 2 பேரும் அந்த இடத்துல பார்த்தபடியே தொடக்கூட இல்லை. அந்த கண்கள் கலங்கினபடி இதயத்திலிருந்து அந்த அன்பு வெளிவருது, அவங்களுடைய உயிர் பிரியுது. இந்த இதயம் கலந்து விட்ட இந்த நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மன்னருக்கும் புலவருக்கும் உண்டான நட்பு இப்படி தாங்க. 2 பேரும் மகிழ்ச்சியாக வடக்கு உட்கார்ந்து உயிரை விட்டாங்க. இறுதியில் நட்பை பார்த்துட்டு பேசாமல் அந்த உயிர் பிரிஞ்சு போகுது பாருங்க, அது தாங்க நட்பு, உயிரோடு கலந்த நட்பு. இந்த நட்புக்கு உதாரணம் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி நண்பர்களை பார்க்கும்போது தாங்க தெரியுது. உண்மையாகவே இந்த காலத்தில் இந்த மாதிரி நட்பெல்லாம் பார்க்க முடியாது. அவர் சந்தோஷமாக இருக்கும்போது வந்திருந்தா கூட இந்த பிசிராந்தையாரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வடக்கு அமரும்போது ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. ஆனால் என் நண்பனுக்கு உயிர் போக போகுது, அவனோட என் உயிரும் போகணும் அப்படின்னு ஓடி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாரு பாருங்க. அந்த இடத்துல அவங்க இதய கலந்துடுச்சுங்க. அவங்க பேசலை, 2 பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ தான் அவருக்கு பிசிராந்தையார்னு தெரியுது. என்னுடைய நண்பன் வந்துட்டான்னு சொல்கிறாரு. 2 பேரும் தொடலை, ஆனால் அந்த உயிர் பிரியுது. 2ம் இணைஞ்சி கட்டி தழுவியபடி 2 உயிரும் ஒன்றா பிரிகிற அந்த நட்புக்கு விலையே கிடையாதுங்க. உயிரோடு இருக்கும்போது இருக்கிற நட்பை விட உயிர் போர்ந்த, அதாவது உயிர் போகிற நிலையில் இருக்கிற நட்புக்கு வார்த்தையே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி நட்பு கிடைக்கிறது கஷ்டம். நண்பன் இல்லைன்னு சொன்னதுமே அவன் குடும்பத்தை ஏமாத்துறதும், இல்லை நண்பன் இனி வரமாட்டான்னு தெரிஞ்சதுமே அவன் எனக்கு இது தரணும் அது தரணும் அப்படின்னு எவ்வளோ கறக்க முடியுமோ அந்த நண்பன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வர வரைக்கும் சில தவறான செயல்களை செய்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உயிரோடு கலந்த இந்த நட்பு போல் ஒரு நட்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காதுங்க. அதனால தான் காலம் கடந்தும் இந்த நட்பு இன்றைக்கும் பேசப்படுது. அவ்வளவு அழகான நட்பு இந்த கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையார் நட்பும். இந்த மன்னருடைய இந்த வடக்கு இருத்தல் முறை எவ்வளோ கௌரவத்தை கொடுக்குது பாருங்கள். பசங்க நாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னும் போது ஒன்று அவர் பசங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பசங்களில் யாராவது ஒருத்தரை நாட்டை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய குடும்பமே ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 2மே நினைக்கல. இவர் நினச்சது, நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நான் உயிரோடு இருந்து பார்க்க விரும்பலை, இது அவமானமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் திறந்துட்டார். ஆனால் இந்த பசங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆட்சி செய்யவே மனசு வரல. ஒரு அப்பாவை அழித்து தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உண்மையிலே நட்பு உலகத்தில் சிறந்ததுங்க. இவங்க நட்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்தில் நல்ல நட்பை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நல்ல நட்புக்கு நம்மளுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் பார்க்காத நட்புக்கு
இவங்களுடைய நட்பு தான் உலகத்திலேயே சிறந்தது. இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகளை கடந்து நம்ம நினைக்க வைக்கக்கூடிய, கண்கள் கலங்க வைக்கக்கூடிய இந்த இறந்த பிறகும் வாழ வைத்த நட்பு தாங்க. உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.